ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குவிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயிண்டர் டு பாயிண்டர் கான்செப்ட்குள்ளே போகலாம். யூஸ்வலாக நமக்கு பாயிண்டர் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ பாயிண்டர்ஸ் என்ன பண்ணும், அது பார்த்திங்கன்னா மற்ற யூஸ்வலாக ஆர்டினரி வேரியபிள்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வேரியபிள்ஸோட அட்ரஸை பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் தான் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பாயிண்டர் வேரியபிள்னால் அது இன்னொரு வேரியபிளோட மெமரி அட்ரஸை ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னு நீங்கள் வித்தியாசமாக பார்ப்பீங்க இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸ் கான்செப்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்டரை டிக்ளேர் பண்ணுறப்ப நம்ம ஒரு ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிபிள் இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் பாயிண்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாயிண்டர் டு பாயிண்டர் பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் பாயிண்டர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு பாயிண்டர் வேரியபிள் எனக்கு என்ன பண்ணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு பாயிண்டர் வேரியபிள் என்ன பண்ணுன்னா, ஒரு ஆர்டினரி வேரியபிளோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த பாயிண்டர் வேரியபிளோட வேலை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸையே பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்டர் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாயிண்டர் பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்டரை பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ஒரு காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வேரியபிள் யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம ப்ரோக்ராமில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு சில வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். மெமரியில் இப்படி தான் ஸ்டோராக இருக்கும். ஸோ இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் எனக்கு இந்த வேரியபிளோட அட்ரஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இந்த வேரியபிளோட அட்ரஸை பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டருக்கு நீங்கள் அசைன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ இந்த வேரியபிளோட அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டரோட அட்ரஸே வேணும் அப்படின்னா நீங்கள் இதோட அட்ரஸை நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா, இன்னொரு பாயிண்டர் வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் இந்த பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸை நீங்கள் அசைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பாயிண்டர் மூலிமா நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் டு பாயிண்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்டாக்ஸும் நான் காமிக்கிறேன். ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணுறது பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேட்டா டைப். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அதே தான் டேட்டா டைப். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிளாக இருந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் ஸ்டார் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டர் வேரியபிள் நேம் நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இது பாயிண்டர் டு பாயிண்டர் இல்லையா. ஸோ அதனால் நம்ம டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்னொரு பாயிண்டர் பார்த்திங்கன்னா பாயிண்ட் பண்ணுறதுனால இதில் நான் டபுள் ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸோ பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் நான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா ஸ்டார் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, இது பாயிண்டர் டு பாயிண்டர் ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதோட நேம் பார்த்திங்கன்னா வேர்னு கொடுத்து செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள் எப்படி டிக்ளரேஷன் பண்ணுறது அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருக்கேன். ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம இப்போ கோட் பிளாக்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணி எப்படி இந்த பாயிண்டர் டு பாயிண்டர் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். ஓகே, இப்போ நான் கோட் பிளாக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்குது. அதில் நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வேரியபிள் உள்ள வேல்யூ எப்படிலாம் நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ 3 விதமாக நான் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளோட வேல்யூவே பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, யூஸ்வலாக நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுவோம். பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம அதில் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு தான் இந்த include stdio.h அப்படிங்கிற இந்த லைன். ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னா அது ஆர்டினரி வேரியபிள்ஸாக இருக்கலாம், இல்லை பாயிண்டட் வேரியபிள்ஸாக இருக்கலாம், இல்லை பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிள்ஸாக இருக்கலாம், இல்லை அரேஸாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு லைனில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்ட் வேர், அதாவது ஒரு வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எந்த வேல்யூமே இனிஷியலைஸ் பண்ணல, பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 அப்படிங்கிறத மெமரியில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு மெமரியில் ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கும், ஆனால் வேல்யூ எதுவுமே ஸ்டோர்
டிஃபரெண்ட்டாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ட் ஸ்டார் பிடிஆர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம யூஸ்வலாக முன்னாடி பார்த்துட்டு இருந்தது தான் பாயிண்டர் வேரியபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி சொல்லுவோம்னா பாயிண்டர் டு அன் இன்ட். ஸோ ஒரு இன்டீஜரை வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வேல்யூமே நம்ம வந்து அசைன் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட் ஸ்டார் ஸோ டபுள் ஸ்டார் பிபிடிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்படின்னா என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் டு பாயிண்டர். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் ஸ்டார் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ பாயிண்டர் டு பாயிண்டர் இது வந்து எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் அப்படிங்கிறதான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஏன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயிண்டருக்கு வந்து இன்டீஜர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேர் அப்படிங்கிறதுக்கு நம்ம டிக்ளேர்மெண்ட் தான் பண்ணியிருந்தோம். ஸோ மெமரியில் ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கும். அதுக்கு என்ன வேல்யூமே நம்ம கொடுக்காதனால 0ன்னு இருக்கும். ஸோ வேல்யூ நான் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ வேர் அப்படிங்கிற இன்டிஜர் வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 அப்படிங்கிற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டர் வேரியபிள் இருக்கு இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணும் இல்லையா. ஸோ நான் எதோட அட்ரஸை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வேர் அப்படிங்கிற அந்த அட்ரஸை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிடிஆர் அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வேர் அப்படிங்கிறது என்ன மாதிரி டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட் இல்லையா. ஸோ இது இன்டீஜராக இருக்கிறனால அது ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த பாயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு இன்டீஜர் டேட்டா டைப் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம இன்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறத கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ நான் எப்படி வந்து இந்த பாயிண்டர் இதை அசைன் பண்ணுறேன் அப்படின்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் வேர் தான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த வேரியபிளோட அட்ரஸை வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ அந்த அட்ரஸை நான் என்ன பண்ணுறேன்னா பிடிஆர் அப்படிங்கிற இந்த பாயிண்டர் வேரியபிளில் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸுமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ தேர்டு இந்த பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிளை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு வேரியபிள் இருக்குது அந்த வேர் அப்படிங்கிற வேரியபிளில் தான் நான் 3000 அப்படிங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இன்னொரு பாயிண்டர் வேரியபிள் பிடிஆர்னு சொல்லியிருக்கு. அதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேரியபிளோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்டரோட அட்ரஸை நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னொரு பாயிண்டர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் பிபிடிஆர். ஸோ இந்த பிபிடிஆரில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸ் ஸோ ஆம்பர்சன்ட் ஆஃப் பிடிஆர் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிபிடிஆர் பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து நான் வந்து அசைன் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 வேரியபிள்ஸ் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ 3000 அப்படிங்கிற வேல்யூவில் நார்மல் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன இந்த வேரியபிளோட அட்ரஸை வந்து இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். அடுத்து இந்த பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்டர் டு பாயிண்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாயிண்டர் டு பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமோட மெயின் ஏம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆர்டினரி வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆனால் 3 விதமாக பிரிண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்ஸ். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் வேர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாகவே இந்த வேரியபிள் நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3000 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இது யூஸ்வலாக நமக்கு வந்து தெரியும். ஸோ வேறு எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் பிடிஆர் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார் பிடிஆர்னால் எனக்கு என்ன பண்ணும். ஸோ பிடிஆரில் எனக்கு என்ன அட்ரஸ் இருக்குன்னு பார்க்கும். ஸோ பிடிஆரில் எனக்கு என்ன அட்ரஸ் இருக்குன்னா இந்த வேரியபிளோட அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த வேரியபிளோட அட்ரஸில் எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து பிரிண்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப 3000 அப்படிங்கிறத எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும். இது வந்து நார்மலான ஒரு பாயிண்டர் வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே யூஸ்வலாக இதான் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாயிண்டர் டு பாயிண்டர் மூலியமாக நான் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ பாயிண்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணி அந்த பாயிண்டர் வேரியபிளை வச்சு அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா டபுள் ஸ்டார் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டபுள் இன்டராக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ இப்போ இதை நம்ம எப்படி வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே கீழே வந்து போட்டு காட்டுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஸ்டார் பிடிஆர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டார் ஆஃப் இந்த பிடிஆர் வந்து எதை குறிக்குதுன்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறத குறிக்குது, அப்படி தானே. ஸோ இந்த பிடிஆரில் எனக்கு என்ன இருக்குன்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் வேர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வேரியபிளோட அட்ரஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே அஸ்யூம் பண்ணிக்கோங்க இந்த வேரியபிளோட என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டர் வேரியபிள். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாயிண்டர் டு பாயிண்டருக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டார் பிபிடிஆர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த டபுள் ஸ்டார் அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பிபிடிஆர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடியே ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பிபிடிஆர் பாயிண்டர் டு பாயிண்டரில் என்ன இருக்குன்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் பிடிஆர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆம்பர்சன்ட் ஆஃப் பிடிஆர் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஆம்பர்சன்ட் ஆஃப் பிடிஆர் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா குறிக்குது. அந்த பிடிஆரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேரியபிளோட அட்ரஸ் இருக்குது. அந்த வேரியபிள் வந்து எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு வந்து குறிக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் இப்போ எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷார்ட்கட் ட்ரிக் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஸ்டாரும் இந்த அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், ஸோ இது இன்டராக்ஷன் ஆப்ரேட்டர் ஸ்டார் வந்துச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் எப்போவுமே கேன்சல் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இங்கே ரெண்டையுமே கேன்சல் பண்ணுறீங்க. ஸோ இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாரையும் ஆம்பர்சன்ட்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், வேர் அப்படிங்கிறது வருமா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேர் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரெண்டாவது ஸ்டாரையும் இந்த ஆம்பர்சன்ட்டையும் நமக்கு வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டால் இப்போ நமக்கு என்ன இருக்கும், ஸ்டார் ஆஃப் பிடிஆர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஸ்டார் ஆஃப் பிடிஆர் அப்படிங்கிறது இப்போ வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃப் இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் டு போட்டுக்குவோம். ஓகே, இப்போ ஸ்டார் ஆஃப் பிடிஆர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஸ்டார் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கட்டும். பிடிஆரில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் வேர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் வேர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ நான் யூஸ்வலாக என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் இந்த இன்டராக்ஷன் ஆப்ரேட்டரும் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டரும் பார்க்குறீங்களோ அது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா வேர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிம்பிள் தான். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த வேரியபிளோட நேம் அப்படியே கொடுப்போம் இல்லையா, அதை தான் நான் ஃபஸ்ட் இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் என்ன பண்ணுறேன்னா பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போவுமே ஸ்டார் பிடிஆர் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ அதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஸ்டார் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா வேல்யூ அட், ஸோ அந்த லொக்கேஷனில் என்ன இருக்குது, ஸோ பிடிஆரில் என்ன இருக்குது ஆம்பர்சன்ட் ஆஃப் வேர், ஸோ அட்ரஸ் ஆஃப் வேரியபிளில் அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த ஸ்டார் பிபிடிஆர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டு ஸ்டாரையும் அப்படியே வச்சுக்கோங்க. பிபிடிஆரை ஃபஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ பிபிடிஆரை ஃபஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஆம்பர்சன்ட் ஆஃப் பிடிஆர்னு வரும். ஸோ ஆம்பர்சன்ட் ஆஃப் பிடிஆர். ஸோ ஷார்ட்கட் ட்ரிக் சொன்ன மாதிரி எப்போ வந்து ஒரு வேல்யூ அட் ஆப்ரேட்டரும் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டரும் வருதோ அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸ்டார் ஆஃப் பிடிஆர் மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ பிடிஆரில் இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன்ட் ஆஃப் வேர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை அசைன் பண்ணிவிட்டு இங்கேயும் நான் ஸ்டார் ஆம்பர்சன்ட் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேர் அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டர் டு பாயிண்டரில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி பார்க்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஆரோட அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த பிடிஆரோட அட்ரஸில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேரோட அட்ரஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கே நம்ம பாயிண்டர் வச்சு பிரிண்ட் பண்ணலாம், பாயிண்டர் டு பாயிண்டர் வச்சு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்டர் டு பாயிண்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்டர் மட்டும் யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை. இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த பாயிண்டரோட அட்ரஸை இன்னொரு வேரியபிளில் பாயிண்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எத்தனை நீங்கள் வேணால் வேரியபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ பாயிண்டர் டு பாயிண்டர் கான்செப்ட்டுங்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பாயிண்டர் டு பாயிண்டர் கான்செப்ட் பற்றி நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.